இந்தியாவுடனான வர்த்தகம் தொடர்பான அறிவிப்பில் ட்ரம்ப் பல்வேறு தவறான தகவல்களை பகிர்ந்துள்ளதாக சர்வதேச அளவில் விமர்சனம் எழுந்துள்ளது. அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்ப் பல்வேறு நாடுகளுக்கு கூடுதல் வரிகளை விதித்தார். அவ்வகையில் இந்தியா அமெரிக்காவுக்கு அதிக வரி விதிக்கிறது என்று கூறி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50 விழுக்காடு வரி விதித்தார். இதற்கு ரஷ்ய கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்வதையும் ஒரு காரணமாக குறிப்பிட்டிருந்தார். இதனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் சந்தை விலை அமெரிக்காவில் உயர்ந்தால் இந்திய ஏற்றுமதி குறைந்தது. குறிப்பாக இந்தியாவின் ஆடை, இறால், ஆபரண நகைகள் ஏற்றுமதியாளர்கள் இந்த நடவடிக்கையால் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதனிடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேற்று முன்தினம் தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் தான் மோடியுடன் பேசியதில் பல்வேறு தீர்வுகள் எட்டப்பட்டதாகவும் அதன் காரணமாக இந்தியா மீதான வரி 18 விழுக்காடு குறைக்கப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான வரியை 0 குறைக்க இந்தியா நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமெரிக்காவிலிருந்து $500 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை இந்தியா வாங்கும் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார். வரி குறைப்புக்கு இந்திய பிரதமர் மோடி வரவேற்பு அளித்திருந்தாலும் ட்ரம்ப் குறிப்பிட்ட இதர கருத்துக்களை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. அதேபோல 2024 இரு நாடுகளுக்கும் இடையிலான மொத்த வர்த்தகம் $212 பில்லியன் மட்டுமே இருந்தது. இச்சூழலில் ட்ரம்ப் கூறுவது போல $500 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை இந்தியா வாங்க வாய்ப்பே இல்லை என்றும் விமர்சனம் எழுந்திருக்கிறது. பிரிட்டன் பத்திரிகையான பைனான்சியல் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தி ஒன்றில் கடந்த ஆண்டு இந்தியா அமெரிக்காவிலிருந்து வாங்கிய பொருட்களின் மதிப்பு வெறும் $41.5 பில்லியன் மட்டுமே. இச்சூழலில் அதனை $500 பில்லியன் உயர்த்துவது சாத்தியமற்றது என்று கூறப்பட்டிருக்கிறது. மேலும் தனது சொந்த நலன்களுக்காக ட்ரம்ப் தவறான கருத்தை கூறியுள்ளார் என்றும் அந்த நாளிதழ் விமர்சித்திருக்கிறது. அதேபோல அமெரிக்க வெளியுறவுத்துறையின் முன்னாள் ஆலோசகர் இவான் ஏ ஃபீன்பாம் வருங்காலத்தில் $500 பில்லியன் மதிப்பிலான அமெரிக்க பொருட்களை இந்தியா வாங்கும் என்பது நம்ப முடியாத தகவல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக இந்தியா கூறியுள்ளது என்று பதிவிடப்பட்ட நிலையில் இதுகுறித்து இந்தியாவிடமிருந்து தங்களுக்கு எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்போ அல்லது தகவலோ வரவில்லை என்று ரஷ்ய அதிபர் மாளிகை தெளிவாக கூறியுள்ளது. இதனால் இந்த விவகாரத்தில் ட்ரம்ப் பல்வேறு தவறான தகவல்களை கூறியுள்ளதாக சர்வதேச அளவில் விமர்சனம் எழுந்திருக்கிறது.